பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட்னா பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க, இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக, சுயநலத்துக்காக, சொந்த லாபங்களுக்காக, பதவிக்காக, வருமானத்துக்காக ஒன்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க, திமுகவும் பிஜேபியும். உங்க எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன், எப்படி இருக்கு அந்த கூட்டணிங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாரும் லலிதா ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. அதுல மொட்டை போட்டுக்கிட்டு அந்த கடையோட ஓனர் வந்து சூப்பரா பேசுவார், பயங்கரமா பேசுவார். அதே மாதிரி பிஜேபி அன்புமணி கிட்ட நாங்க சீட்டும் ரேட்டும் சொல்றோம், எஸ்டிமேஷன் வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் மத்த கட்சியில போய் விசாரிங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, ஒத்து வந்தா சரி, வரலன்னா எங்க கிட்டயே வாங்க, நம்மள கூட்டணி வச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. பாவம் அன்புமணி, அவருக்கு அதிகமா ஆசைப்படுவாரு. ஆனா கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்கிற பெரிய மருத்துவர் ஐயா சொன்னாரா, வேண்டாடா தம்பி, பொம்பளை சோக்கு விட பொல்லாத சோக்கு பாஜக சோக்கு, அவங்கள நம்பினா நம்ம தெருவுல தான் நிப்போம், அவசரப்படாதேன்னு சொன்னாரா. ஆனா அன்புமணிக்கு பொண்டாட்டிக்கு எம்பி ஆசை, அதனால கட்சியை காவு கொடுத்து கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? அத்தனை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே. அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸுக்கு மட்டும் 40 கோடி ஒதுக்குறாங்க. அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க, ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் தராங்க. அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? இன்னைக்கு கரண்ட் பில் கட்டவே, இபி பில் கட்டவே மக்கள் கஷ்டப்படுறாங்க. இபி பில் கரண்ட் பில் எங்கேயோ போயிடுச்சு, கண்ணா பின்னான்னு ஏத்திட்டாங்க. மக்களுக்காக ரேட்டை குறைக்கலாம், அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல பெட்ரோல் விலை கம்மி பண்றோம், டீசல் விலை கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம குடிக்கிற பால் ரேட்டை ஏத்திட்டாங்க. கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க, அந்த பால் குடிங்கன்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு? நாங்க என்ன அவங்க அப்பா வீட்டு காசுலயா குடிக்கிறோம்? மக்கள் இன்னைக்கு வரி பணம் கட்ட முடியாம விலையெல்லாம் அதிகமாகி வாழவே கஷ்டப்படுறாங்க. மக்களுக்காக வரியை குறைக்கலாம், விலையை குறைக்கலாம், எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? உங்களை ஏமாத்துற திமுகவை இந்த தேர்தல்ல நீங்க ஏமாத்தணும்.